எம்மா யாரு நீங்க? எந்த வீட்டுக்கார பொம்பளைய என் வீட்டு முன்னாடி வந்து நிக்கிறியா? ஐயா பெருசையா, உங்களோட வயலை கொஞ்சம் கேட்டு போலதான் வந்தோம் பாத்துக்கோங்க. என் வயல விக்கிற மாதிரி நான் சொல்லலையே. ஐயோ, அந்த கிழவனுக்கு காது கேட்க முடிஞ்சு ஒண்ணு மாட்டேங்குது. ஏய், அதெல்லாம் காதே நல்லா கிளியரா கேக்கும். இப்ப கிளவேன்னு சொன்னது கிட்ட கேட்டுச்சு. முதல்ல 2 பேர் கிளம்புங்க. அவங்க தான் சும்மா பேசி விட்டாவ. உங்க வயலை ஒரு செத்த நேரத்துக்கு கொடுத்தீங்கன்னா நாங்க போய் பிரியாணி ஆக்கிட்டு சாப்பிட்டுட்டு போவோம். அதுக்காக தான் பார்த்தோம், கேட்கலான்னு வந்தோம் பாத்துக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா 1 மணி நேரம் மட்டும் உங்க வயலை கொடுக்க முடியுமா? உங்களுக்கு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கொடுத்து எனக்கு என்ன அதுல பிரயோஜனம்? வேணா ஒண்ணு பண்ணுவோம், 2000 ரூபாய் வாடகை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்க சமைக்க ஆரம்பிக்க. ஐயா, இந்த கிளை போல்ட்டரை கேட்கறதுக்கு பதிலா நம்ம தெருவுலயே வச்சு சமைச்சிட்டு போயிடலாம். 2000 ரூபாய் கேட்கிறேன், 2000 ரூபாய்க்கு எங்க வருது? ஏக்கா சும்மா இருக்கா? நாங்க சமைக்கிறதுல கொண்டு வந்து பிரியாணி தான் இன்னைக்கு சமைக்க போறோம். உங்களுக்கு கொடுத்துட்டு போறோம். நல்லா பிரியாணி சமைப்பாங்க பாத்துக்க. அதனால உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு போறோம். என்ன சொல்றீங்க? அப்படியா? அப்ப சமைக்கையில கொண்டு வந்து குடுக்கறதுனா சரி. என் முண்டாட்டி இங்க வீட்டுலதான் இருப்பா. நான் அப்ப கொஞ்ச நேரத்துல வெளியே கிளம்புவேன். என் பொஞ்சாத்தியில கொடுத்துட்டு கிளம்புக்கு என்ன? சின்ன பொண்ணு இப்ப வச்சு வயலை கேட்டு விட்டு வந்தீங்களா? அன்னைக்கு மாதிரி இந்த கிளை வந்து விளாசி விட போகுது. ஏக்கோ இது ஒரு கிழவே நிலம் போல. அதனால அந்த கிழவன்ட்ட செய்யற பிரியாணில பாதியை கொடுக்குறேன்னு சொல்லவும் சரின்னு சொல்லிவிட்டேன். சரியான தின்னி மட்டும் போயில இருப்பான் போல. அவன் சரியான சோத்துக்கு செத்த என்ன பார்த்தாலே தெரியலையா? சரிம்மா, பிரியாணிக்கு ரெடி பண்ணுவோம். யாராவது ஒரு தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பக்கத்துல மாட்டு பால் வச்சிருக்கிறேன். கடைசியில ஏதாவது பாயசம் கீசம் வச்சுக்கோ. என்ன முதல் வெங்காயம் தக்காளி நறுக்குங்க போங்க. சின்ன பொண்ணு எல்லாத்தையும் நறுக்கி கூப்பிட அந்த மரத்தடியில படுத்திருக்கேன்னா எதுக்கு நீ வலிச்சு திங்கிறதுக்கு உன்னை கூப்பிடணுமா? சின்ன பொண்ணு, இந்த சமையல்னாலே எனக்கு சுத்தமா வராது. வீட்டுல கூட என் புருஷங்க தான் சமைப்பான் பாத்துக்க. அதனாலதான் சின்ன பொண்ணு சொன்னேன். நான் தொட்டா ஒண்ணுமே வழங்க மாட்டேங்குது. அது கூட நல்லதுதான். நீ தொட்டா எதுவுமே விளங்க மாட்டேங்குது. உண்மையை ஒத்துக்கிட்ட பத்தியா? அங்க நிக்கிற நீ ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே அதே புடிச்சுக்குவேன். சரி வாங்க வெட்டுவோம். எதா உன் மண்டேவா? சின்ன பொண்ணு, வெங்காயம் நறுக்குவோம் சொன்னோம். சின்ன பொண்ணு வா, பேசாம உட்காருவோம். சின்ன பொண்ணு, ஒரு விஷயம் தெரியுமா? என் புருஷன் என்னைய லவ் பண்றப்ப இந்த பாட்டு தான் பாடுவேன் தெரியுமா அடிக்கடி? எது பொடி பொடி புண்ணாக்கு புண்ணா? சின்ன பொண்ணு, அந்த பாட்டு இல்ல சின்ன பொண்ணு. இந்த ஒரு பாட்டு வருமே, இந்த தீபாவளி படத்துல ஜெயரவி கூட பாடுவானே. அது என்ன பாட்டு? காதல் வைத்து காத்திருந்தேன். அந்த படம் தான் பாடிக்கிட்டே இருப்பாரு பாத்துக்க. எனக்கு எப்ப பார்த்தாலும் எனக்கு ஒரே வெக்கமா ஒரு சின்ன பொண்ணு இந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம் இப்ப வரைக்கும். அதான் உன் புருஷன் எனக்கு இந்த பாட்டை கேட்டப்ப நல்லா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு கிடந்தானா? சின்ன பொண்ணு, அப்ப அந்த பாட்டை போட்டு கேட்டுக்கிட்டே இருப்பேன் பாத்துக்க. இப்ப அந்த பாட்டை போட்டாலே ஏன்டா அந்த பாட்டை பார்த்தேன்னு இருக்குன்னு சொல்றேன் பாத்துக்க. என்ன ஒரு இது பாரு, என் அழகுக்கு அந்த ஆள்லாம் ரொம்ப ஓவர் தானே சின்ன பொண்ணு. நல்லா எளிமையா இருந்துட்டு எப்படி என்னை கல்யாணம் பண்ணனே தெரியல. இந்த ஆள் எப்படியோ நம்மள மயக்கி போட்டு போட்டியான். உன் முகர கட்டிக்கு அவரு போதும் பத்துக்க. அவருக்கு தான் நீ ஒத்து வருவியான்னு தெரியல. பேசாம நல்ல அழகான பிள்ளையா பிடிச்சிருந்துருக்கலாம். உன்னைய போய் பிடிச்சி விட்டாரு பத்தியா? எல்லாம் அவரை சொல்லணும். ஏமா அந்த பால் தேங்காய் பால் இருக்குல்ல, அது மட்டும் சட்டியை ஊத்தி விட்டுருங்க. இந்த பிள்ளையை கூப்பிடுது வந்துடுறேன். எப்பா, ஒரு பிரியாணிக்கு இவ்ளோ பால் ஊத்த வேண்டியதா இருக்கு. அம்மா இந்த பால் ஏமா ஊத்துறா? இது எப்பா தெரியாது, பசு பால். நான் ஊத்துறது தேங்காய் பால். ஏக்கா, எந்த பால் அந்த அண்ணா? பால் தானே. ஐயோ, முட்டாச்சிருக்கீங்களா? உங்களை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? இதுக்கு மேல இந்த பிரியாணியை என்னால செய்ய முடியாது. அவ்வளவுதான் பாத்துக்கங்க. ஊத்தி விட்டு அரிசி போட்டு விட்டு கழுவி நல்லா கறியை போட்டு விட்டு தின்னுட்டு உட்காருங்க. நான் போயிட்டு வரேன். வேணும்னா அரிசி போட்டு விட்டு போயிடுறேன். தள்ளுங்க. என்ன பால் ஊத்துற? என்ன நல்லா வருதா? போதும்க்கா, உடுக்கா. ஏமா, பிரியாணி தயாராயிடுச்சு. நீங்க எல்லாம் போட்டு சாப்பிடுங்க. நான் வரேன். இந்த பிரியாணி நம்ம நல்லா சாப்பிட முடியாதுப்பா. என்ன ராணியக்கா, நீ தானே காசு போட்டு விட்டு திங்கலனா மனசு கஷ்டமா இருக்கும்ல. இது தின்னேனா அதை விட ரொம்ப வருத்தமா இருக்கும்மா. நான் போயிட்டு வரேன். இந்த பொண்ணு, இந்த ராணியக்காக்கு அறிவே இல்ல. இவ்வளவு தூரம் காசு போட்டு விட்டு பிரியாணி திங்காம போய் பிடிச்சு பாத்தியா? நமக்கு என்ன, நம்ம சாப்பிடுவோம். ஆமா, நீ பிரியாணி என்னமோ போட்டு விட்டேன்னு சொல்லுது. வா நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். பார்க்க நல்லா தானே இருக்குது. சுகம் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏ அம்மா, இது என்ன பிரியாணி கருமோச்சை? பால் வர அடிச்சுக்கிட்டு கிடக்குது. சின்ன பொண்ணு, உனக்கு மட்டும் அடிக்குது, எனக்கு தான் அடிக்குது. ஐயோ, இது பூரா குப்பைக்கு தானே தூக்கி போடணும். பிரியாணி நல்லா வெளுச்சிட்ட பொண்ணு. தெரியாதனமா அந்த பாலை தூக்கி ஊத்தி விட்டேன் பாத்தியா? அதான் ராணி அக்கா நேக்க தப்பிச்சு ஓடி விட்டா போல. ஐயோப்பா, இது பிரியாணி இதுக்கு மேல தின்னேன்னா நான் பரலவும் போய் சேர்ந்துருவேனே. ஆளை விட்டுருக்கு. பிரியாணி தூக்கி எங்கிட்ட குழி தோண்டி புதைக்கிறேன்னு தெரியலையே. சின்ன பொண்ணு, எதுக்கு நம்ம பல்லவம் போனோம்? இந்த பிரியாணிலாம் நம்ம தான் சமைச்சிட்டு கொஞ்சம் கொண்டு வரேன்னு சொன்னோம்ல அந்த கிழமை வீட்டுக்கு. அங்க கொண்டு போய் கொடுத்துடலாம் விடு. ஏ ஆமாமா, மறந்தே போயிட்டேன். அது கூட நல்ல ஐடியா. வா, அங்க கொண்டு போய் கொடுத்துட்டு போயிருவோம். வா ஏம்மா, இந்தாங்க பிரியாணி. உங்க வயல்ல நாங்க கடன் எடுத்து செஞ்சோமா, அதனால பிரியாணி கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு. இந்தாங்க. எம்மா, இதெல்லாம் எதுக்கு? அதெல்லாம் வேணாம், நீங்க சாப்பிடுங்கம்மா. என்னம்மா நீங்க வயல்ல சமைக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்கீங்க? உங்களுக்கு ஏதாவது கைமாறு பண்ண வேண்டாமா? அதுக்காக தான் கொடுத்து வந்திருக்கோம். இந்தாங்க. அப்படியா? ரொம்ப நல்ல பிள்ளைகளா இருக்கீங்கம்மா. சரி கொண்டாங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன், போங்க.